பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் யோசுவா 18ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின் பின்பகுதியிலே பார்க்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளப் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள்? இதில் ஒரு கேள்வி, எந்த மட்டும் அசதியாயிருப்பீங்க? பிரியமானவர்கள், இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்குது. ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நாம் சுதந்தரிப்பதற்கும் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அதை நாம் சுதந்தரிக்க அசதியாக இருப்போம் என்று சொன்னால் எப்படி சுதந்தரிக்க முடியும்? இந்த கேள்வியை அன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு முன்பதாக வைக்கிறதை பார்க்கிறோம். எந்த மட்டும் அசதியாக இருப்பீங்க? இன்றைக்கி அநேகர் அப்படி தான் அசதியாக இருக்கிறத பார்க்கிறோம். அசதி அல்லது சோம்பல், நிர்விசாரம். தேவனுடைய வாழ்வில் தேவனுடைய வார்த்தை நிறைவேற முடியல. கர்த்தருடைய வார்த்தையை அவங்களால் சுதந்தரித்து கொள்ள முடியல. வாக்கு தத்தங்களை சுதந்தரிக்க முடியல. அவங்களுக்கு பிசாசு ஒரு விதமான சோர்வை, ஒரு அசதியை ஏற்படுத்தி அவங்களை நினைச்ச முடக்குகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம சதியாக இருக்கக்கூடாது. நம்ம மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்கணும். மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்கணும். அப்போ தான் சுதந்தரிக்க முடியும். நேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தங்கள்லாம் அது இன்னும் நிறைவேறாமலே இருக்கிறத பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை சுதந்தரிக்க கர்த்தர் இன்றைக்கு உங்களை சொல்லுகிறார், நீ மிகுந்த ஜாக்கிரதையோடு இரு, அப்பொழுதை சுதந்தரித்துக் கொள்வாய் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறையா. நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பேன் என்று சொல்லப்படுகிறையா. ஆண்டவரே, அசதியாயிருக்கிற பிள்ளைகளை தட்டி எழுப்பி உற்சாகப்படுத்தி நீங்கள் நடத்தணும். உங்களுடைய வார்த்தைகளை ஆண்டவரே கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிற நன்மைகளை உங்களுடைய பிள்ளைகள் சுதந்தரிக்க மிகுந்த ஜாக்கிரதையோடு அதை சுதந்தரித்துக் கொள்ள உதவி செய்யுங்க. இந்த நாளின் வல்லமை இறங்கட்டும். கரம் பிள்ளைகளை தாங்கி நடத்தும். எல்லா சோர்வுகள் அசதிகள் நீங்கட்டும். கர்த்தருடைய வல்லமுள்ள கரமுடைய பிள்ளைகளை தாங்கி வழிநடத்தி ஆசீர்வதித்து நடத்தட்டும். அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மீட்பரே நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.